பல நேரங்களில் என்ன செய்துடுறோம்னா, நமக்கு இந்த வேலையை கொடுத்த கர்த்தரை விட்டுட்டு வேலையை நம்ப ஆரம்பிச்சிடுறோம். நமக்கு நல்ல தொழிலை கொடுத்து நம்ம தேவை சந்திப்பதற்கு நம்ம ஆசீர்வதித்த கர்த்தரை விட்டுட்டு தொழில் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நமக்கு நல்ல உறவுகளை கொடுத்த கர்த்தரை விட்டுட்டு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எனக்கு இவங்க இருக்கிறாங்க, எனக்கு அவங்க இருக்கிறாங்க, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு ஆஸ்தி இருக்குது, எனக்கு பலன் இருக்கு. இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். எப்ப நாம கர்த்தரை பின்னாடி தள்ளிட்டு கர்த்தரால் வருகிற நன்மைக்கு அதிக முக்கியத்துவம், அதிக நம்பிக்கை. சில பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சார் கவலை, நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு ஒரு கவலை இல்லை, நல்ல கைத்தொழில் இருக்குது, நல்ல வேலை இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, எனக்கு ஆஸ்தி இருக்குது, எனக்கு ஒரு கவலை இல்லை. இதுதான் நிகுஸ்தான், இதுதான் நிகுஸ்தான். கர்த்தர் நமக்கு அநேக விதமான நல்ல மேன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கும் பொழுது, நல்ல வீடு வாசல், நல்ல வருமானம், நல்ல கை நிறைய ஆசீர்வாதங்கள், நமக்கு வாழ தேவையான எல்லா வசதிகள், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கும் பொழுது இவைகள் மத்தியில் சுகமாயிருப்பு தப்பு இல்லை. ஆனா நம்பிக்கை நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் மேல வந்துடக்கூடாது, நமக்கு தேவன் கொடுத்த நன்மை மேல வந்துடக்கூடாது, நமக்கு உதவி செய்கிற மனிதர்கள் மேல நம்பிக்கை வந்துடக்கூடாது. என் நம்பிக்கை எப்பொழுதும் கர்த்தரே. அல்லேலூயா. அததான் இந்த எசேக்கியா பண்ணான். முதல்ல வந்த உடனே நம்பிக்கை கர்த்தர் தாயா, இந்த நிகுஸ்தான் கிடையாது. வீணான நம்பிக்கைகளை உடைத்தான். கர்த்தருடைய எதிர்பார்க்க என்ன தெரியுங்களா? நான் உன்னை எந்த ஸ்தானத்திலும் உயர்த்துறேன், உனக்கு எவ்வளவு பெரிய மேன்மைகளை கொடுக்கிறேன், ஆனா உன் நம்பிக்கை அதன் மேல வந்துடக்கூடாது. நீ வாசித்து பாருங்க, யாத்திராகமத்தின் புத்தகம் 20 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்று வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க. வேற தேவர்கள் அப்படின்னா, தேவன் அப்படின்னாலே நம்பிக்கைக்குரியவர். ஒரு மனுஷன் எதுக்கு கர்த்தரை ஆராதிக்கிறான்? நம்ம ஏங்க சபைக்கு வந்தோம், நம்ம ஏன் இயேசு ஏற்றுக்கொண்டோம்? அவன் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரோட பிள்ளைகளாகும்படி அதை நம்ம விசுவாசத்துல தான் இந்த வாழ்க்கை ஆரம்பிச்சோம். இந்த இயேசு என்னை ரட்சிக்க வல்லவர், இந்த இயேசு என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், இந்த இயேசு என்னை பரிசுத்தமாக்க வல்லவர், இந்த இயேசு நித்தியத்தை கொண்டு போக வல்லவர். இந்த விசுவாசத்தினால தான் நம்ம ஜீவித்த ஆரம்பிச்சோம். அப்ப கர்த்தர் என்பவர் நம்பிக்கைக்குரியவர். என்னை என்று வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னா, நான் தான் வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரியவர், நான் தான் வாழ்க்கையில கனத்துக்குரியவர், நான் தான் வாழ்க்கையில ஆராதனைக்குரியவர். என் மேல இருக்கிற நம்பிக்கை, எனக்கு கொடுக்க வேண்டிய கனம், எனக்குரிய ஆராதனையை நீ இன்னொரு காரியத்துக்கோ இன்னொரு மனிதனை கொடுப்பாயானால் அதை தான் கர்த்தர் விக்கிரகன்றாரு, வீணான நம்பிக்கைன்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிகுஸ்தானை நம்பினது மாத்திரம் அல்ல, அதுக்கு தூபம் காட்டினார்களாம். 4ஆம் வசனம் சொல்கிறது, அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு ஏன் தூபம் காட்டினா? அதை நம்பி அதையே கடவுளாக்கிட்டான். நீ உலகத்தான் சொல்றான்ல, செய்யும் தொழிலே அவன் சொல்லி வணங்குறான், நம்ம சொல்லாம வணங்குறோம். அல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது பாஸ்டர். வேலைக்கு ரொம்ப சின்சியரிட்டி காட்டுவோம், ஆமாவா இல்லைங்களா? தொழில அவ்வளவு ஈடுபாடோடு இருப்போம், படிக்கிறதுக்கு விழுந்து விழுந்து படிப்போம். ஐயோ இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், 4 காசு சம்பாதிக்கணும், தொழில் நல்லா செய்யணும், ஆஸ்தி சேர்க்கணும், பிள்ளைகளை பராமரிக்கணும். ஆனா கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது அற்பமா எண்ணுகிறோம். இதுக்கு பேர் தான் விக்கிரகம். நம்ம நம்பிக்கை எதுன்னா, நான் நல்லா படிச்சா தான் மேல வர முடியும், நல்ல உழைச்சா தான் நான் சமாதானமா வாழ முடியும், நல்ல பிசினஸ் பண்ணா தான் 4 காசு பார்க்க முடியும் என்று அதன் மேல் நம்பிக்கை வச்சு கர்த்தரை பின்னுக்கு தள்ளிட்டு செய்கிற காரியம் நம்ம கொடுக்கப்பட நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம். இதனாலதான் அநேக விதமான ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். ஒரு மனுஷன் மேல வைக்கிற நம்பிக்கை கூட யார் மேல வைக்க மாட்டேங்கிறோம்? கர்த்தர் மேல வைக்க மாட்டேங்கிறோம். கர்த்தர் செய்வான் நம்ப மாட்டேங்கிறோம். ஒரு மனுஷன் வார்த்தை சொல்லிட்டானா சொன்னவன் அவனே மாறி போவான். ஆனா மாறுற மனுஷன் மேல அவ்வளவு நம்பிக்கை வைப்போம். எனக்கு என்னங்க கவலை, 4 பிள்ளையை பெற்றிருக்கிறேன், ஒன்னு இல்லைன்னா ஒன்னு பார்க்கும், 4 பார்க்காம போயிடும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றாரு? நம்பிக்கை கர்த்தர் மேல இல்லாம 4 பிள்ளை மேல இருந்துச்சுன்னா 4 பிள்ளையும் 4 திசைக்கு போயிடும், நம்ம நடுவில் நிற்போம். நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தா ஒரு வழி அடையும் போது இன்னொரு வழி கர்த்தர் செய்வார், நமக்கு திறப்பார். தேவன் எப்பொழுதுமே ஒரு பொசசிவ் கேரக்டர் உள்ளவருங்க. எப்பவுமே நம்ம அவர் டிபெண்ட் பண்ணி வாழணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். அதான் கிறிஸ்தவம். நீ எப்பவுமே என்ன டிபெண்ட் பண்ணி வாழு, என்ன சார்ந்து கொண்டு, என்ன நம்பி வாழு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் யோவான் 15:5, என்னையன்றி உங்களால் உனக்கு திறமைகள் இருக்கலாம், ஆள் பலம் இருக்கலாம், எந்த வேலை கொடுத்தாலும் கச்சிதமா முடிக்கிறதுக்கு புத்தி கூர்மை இருக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு என்ன இல்லாம உன்னால ஒன்னும் செய்ய முடியாது.
நல்ல லைஃப் செட்டில் ஆயிட்டேன், இனி ஒரு கவலை இல்லை, எனக்கு எல்லாமே பூரணமா இருக்குது என்று சொல்லி உன்னுடைய ஸ்தானத்தை நம்பி வாழ்வாயானால் நிச்சயமா சொல்றேன் வெட்கப்பட்டு போவோம். ஆனா என்ன என்று உங்களால் ஒன்று செய்ய மனுஷன் நம்பாதீங்க. நிறைய நேரங்கள்ல நம்ம மனுஷன் நம்பி நம்பி ஏமாந்துடுறோம் இல்ல. அப்ப மனுஷன் மூலமா தான் கர்த்தர் அற்புதம் செய்கிறார் பாஸ்டர். அப்ப மனுஷன் அப்படின்னு அதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பலவிதமான நன்மைகளை கர்த்தர் மனிதர் மூலமா நமக்கு செய்கிறார். நமக்கு உதவி செய்கிற மனிதர்களுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கணும், தப்பு கிடையாது. செய்கிற வேலை தொழில உண்மையுள்ளவர்களா இருக்கணும், தவறு கிடையாது. அப்படிதான் வேதம் சொல்லி தருது. வேலையில் உண்மையா இருக்கணும், தொழில உண்மையா இருக்கணும், நன்மை செய்த மனிதர்களுக்கு நன்றியுள்ளவர்களா இருக்கணும். ஆனால் நம்பிக்கை யார் மேலதான் வச்சிருக்கணும்? கர்த்தர் மேலதான். நீங்க நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சிருந்தீங்கன்னா எந்த மனிதனை கொண்டு கர்த்தர் நன்மை செய்வார்? கர்த்தர் யாரை கொண்டு நன்மை செய்கிறாரோ அந்த மனிதன் மேல, கர்த்தர் எந்த தொழில் மூலம் உங்களை ஆசீர்வதித்தாரோ அந்த தொழில் மேல, எந்த படிப்பை கொண்டு உயர்த்தினாரோ அந்த படிப்பு மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நிச்சயமா சொல்லுகிறேன் வெட்கப்பட்டு போவோம். பல நேரங்களில் ஏன் நம்ம வெட்கப்பட்டு போறோம் அப்படின்னா கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கைக்கு பதிலாய் கர்த்தர் கொடுத்த நன்மை மேல வச்சிடணும். யோசேப்பு வாழ்க்கையில சொந்த குடும்பத்தால பகைக்கப்பட்டு வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியான சூழ்நிலையில எகிப்துக்கு அடிமையா கொண்டு போக போறான். போன எகிப்துல கர்த்தர் தான் அவனை நடத்தினார். வேதனை வாசித்து பாருங்க. போத்திபார் வீட்டுக்கு போறான். போத்திபான் கண்களிலே தயவுகளை கர்த்தர் வைத்தார். அடிமையா போனவன் வேலைக்காரர்களுக்கு அதிகாரியா மாறுறான். சிறைச்சாலைக்கு தள்ளப்படுறான். அங்க சிறைச்சாலைக்காரனுடைய தயவு கிடைக்கும்படி கர்த்தர் என்ன செய்தார். எல்லா விதங்களிலும் யோசேப்பை கர்த்தர் தான் நடத்தினார். இப்போ யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறாரு. இவன் உள்ள போனதுக்கு அப்புறம் 2 பேர் உள்ள திரும்பி கைதிகளா வராங்க. அந்த 2 பேர் யாருன்னா பார்வோன் ராஜாவுக்கு சமையல் பண்ணி கொடுக்கிற சமையல்காரனும், ராஜாவுக்கு அவன் கொடுக்க வேண்டிய அந்த ட்ரிங்க்ஸ், திராட்சை ரசமோ தண்ணியோ, அவன் என்னென்ன பானங்கள் குடிக்கிறானோ அந்த பானங்களை கொடுக்கிற பானபாத்திரக்காரன். இந்த 2 பேர் உள்ள வராங்க. ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டது. எவன் தப்பு பண்ணான்னு தெரியல. 2 பேர் மேலே சந்தேகம். 2 பேரும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க. 2 பேரும் யோசேப்போடு சிறையில் இருக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி 2 பேரும் கனவு காண்றானுங்க. 2 பேரும் கலங்கி இருக்கிறான். யோசேப்பு தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் அந்த 2 பேருக்கும் சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுக்கிறான். ஒருவனுக்கு நன்மையான விளக்கம், ஒருத்தனுக்கு தீமை. பானபாத்திரக்காரனுக்கு விடுதலை வரும்னு சொல்றான் யோசேப்பு. அந்த சமையல்காரனை நீ சாகரிக்கப்படுவேன்னு சொல்றான். சொன்ன பின்பு பானபாத்திரக்காரனுக்கு பயங்கர சந்தோஷம். இவன் சொன்னபடியே ராஜாட்டிருந்து கட்டளை வருது. இந்த சமையல்காரன் தான் குற்றவாளி, பானபாத்திரக்காரன் குற்றவாளி இல்ல, அவனை விடுதலை ஆக்குங்க, பழையபடி அவன் வேலைக்கு வரட்டும் அப்படின்னு ராஜா கட்டளை கொடுக்கிறார். பானபாத்திரக்காரன் ரிலீஸ் ஆகிறான். ரிலீஸ் ஆகும்போது யோசேப் சொல்றார் பாருங்க, 40 அதிகாரம் ஆதியாகமம் 40 அதிகாரம் 14-15. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். என்னை இவ்விடத்தில் என்ன செய்யணும்? விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான். இதுவரைக்கும் இந்த யோசேப்ப கர்த்தர் தாங்க அற்புதம் நடத்தினார். ஏறக்குறைய 11 ஆண்டுகள் இவன் எகிப்துக்கு வந்து ஏறக்குறைய இப்போ வந்து 11 ஆண்டுகள் ஆகுது. இந்த 11 ஆண்டுகள் வந்து கர்த்தரே அவனை அற்புதமாய் நடத்தினார். இப்போ இந்த பானபாத்திரக்காரனுடைய கனவுக்கு விளக்கம் கொடுத்ததும் கர்த்தரால யோசேப்பு விளக்கம் கொடுக்கிறாரு. இப்போ சொன்னபடியே நடந்த உடனே பானபாத்திரக்காரன் வெளியே போறான், ரிலீஸ் ஆகி. இப்போ யோசேப்பு சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். பானபாத்திரக்காரனை பார்த்து, நான் உனக்கு செஞ்சது என்ன செய்யணும்? என்ன நினைச்சு என் மேல தயவு வச்சு எனக்கு நன்மை செய்யணும். இப்ப நம்பிக்கை யார் மேல வச்சான்? பானபாத்திரக்காரன். பானபாத்திர சொல்றான், யோசேப்பு உன்னை போய் மறப்பேனப்பா, வாழ்வா சாவான்னு கிடந்தேன், எனக்கு ஒரு ஒரு சந்தோஷத்தை வாழ்க்கை இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா யோசேப்பு உன்னாலதையா. நான் போன உடனே பார்வோன் ராஜாட்ட முதல்ல பேசுற வார்த்தை என்னதான்? உன்னை பத்தி தான். போன மச்சான் 2 வருஷம் மறந்துட்டான். போன மச்சான் யோசேப்பு நினைக்கிறான், அப்பா இந்நேரம் போயிருப்பான், கேட்டு தாண்டி இருப்பான்ல, இந்நேரம் இவ்வளவு டிஸ்டன்ஸ் தான், அரண்மனைக்கு போயிருப்பான், ராஜாவை பார்த்துருப்பான், இந்நேரம் சொல்லிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ராஜாவுக்கு புரிஞ்சிருக்கும், இப்ப கட்டளை வரப்போகுது, இப்ப கட்டளை வரப்போகுது. இப்படியே காத்திருக்கிறான். யோசேப்பு எவ்வளவு நாள்?
எப்போ பானபாத்திரக்காரன் நம்பிக்கை வச்சானோ டோட்டலா அழிஞ்சு போச்சு. 2 வருஷம் கிடப்புல கிடந்தாரு யோசேப்பு. ஆனா கர்த்தர் யாரை கொண்டு இந்த யோசேப்பு வெளியே கொண்டு வந்தாரு? யாரை கொண்டு? அந்த பானபாத்திரக்காரனை கொண்டு தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த பானபாத்திரக்காரனை சிறைக்கு கர்த்தர் கொண்டு வந்ததை எதுக்குன்னா அவன் மூலம் யோசேப்புக்கு ஒரு நன்மை உண்டாக. நல்லா புரிஞ்சுக்கங்க, பானபாத்திரக்காரன் மூலமா தான் நன்மை வரணும். ஆனா யோசேப்பு நன்மை செய்யற கர்த்தரை விட்டுட்டு பானபாத்திரக்காரன் நம்பினா பாத்தீங்களா, கர்த்தர் 2 வருஷம் விட்டுட்டார் அவனை. நான் சொன்ன எத்தனை பேர் புரிஞ்சது?